ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றியும் ரீசெண்டாக போயிட்டு இருக்க கிரிப்டோ நியூஸ் பற்றியும் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவோட டாப் எக்ஸ்சேஞ்ச் ஹேக்கிங் நியூஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 மந்தாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நானும் அப்போவே முடியும்னு பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இது வந்து சால்வ் ஆகவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கில் இவங்க வந்து ஒரு ஹேக்கிங் வந்து நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்சஸ், கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் ஹேக்கிங் நடக்கிறது வந்து சாதாரண ஒன்று தான். பெரும்பாலும் எல்லா டாப் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும், பெரிய அளவு ஃபண்ட் வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் 1-2 டைம் ஹேக்கிங்லாம் நடந்திருக்கும். இருந்தாலும் இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆனது ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும். நம்ம கிரிப்டோ அடாப்ஷன் வந்து இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து இந்த வெஸ்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓனர்லாம் வந்து அடிக்கடி ட்வீட் போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா தான் வந்து இருந்தாங்க. இருந்தாலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஹேக்குக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அவங்களோட மரியாதையை வந்து இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆகி யூசர்ஸோட ஃபண்டு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதாவது 45% ஆஃப் ஃபண்ட் வந்து லாஸ். பேலன்ஸ் 55% வந்து இருக்குது. ஆனால் அந்த பேலன்ஸ் 55% கூட இன்னும் வந்து அன்லாக் பண்ணல. ஒரு மாதம் ஆச்சு, இன்னும் வந்து விட்ரா வந்து அலோவ் பண்ணல. ஸோ இதனால் வந்து டே பை டே இந்த ஸ்கேமு, அதே மாதிரி ஓனர்ஸ் எல்லாம் திட்டி, ஸோ லாட் ஆஃப் ட்வீட் வந்து போட்டுருக்காங்க. முக்கியமாக வந்து நார்த் இந்தியன்ஸ். ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நார்த் இந்தியன் யூசர்ஸ் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுவும் லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த பிட்காயின் ஹால்விங்க்கு பிறகு இந்த இயர் எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு புல் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரிட்டர்ன் எப்படியும் கிடைக்கும். அதனால என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுல இதில் லாஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் எல்லாரும் வெஸ்டிஸ் எக்ஸ்சேஞ்சோட கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது வந்து அக்செப்டட் தான். ஆனால் அதை தாண்டி மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ரூல் கொண்டு வந்தது தான். கவர்மெண்ட் FIU கீழே ரெஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணோம், மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சையும் பேன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுற இல்லீகல், இந்த மாதிரிலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. ஸோ அப்போ பீப்புள்ஸ் எல்லாரும் FIU கீழே ரெஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணோன்னு சொல்லி தான் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, அஸ் பர் தி கவர்மெண்ட் கைடன்ஸ். சரியா? அப்படி யூஸ் பண்ண எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு வந்து பொறுப்பு இருக்குது. ஏன்னா பீப்புள் நார்மலாக வேலெட்டில் வேறு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்கள அதெல்லாம் வந்து பேன் பண்ணி, பைனான்ஸு, கியூகாயின் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பேன் பண்ணி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன, அந்த ஃபண்ட் எல்லாம் எல்லாரும் விட்ரா எடுத்துக்கிட்டு இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் கொண்டு வந்திருப்போம். ஸோ இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு டாப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஆகுதுன்னா அப்போ காரணம் வந்து கவர்மெண்ட்டும் ஒரு காரணம். ஸோ அவங்க மஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகி இதை சால்வ் பண்ணணும். ஏன் அவங்க இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா, 30% ஆஃப் டேக்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து நம்ம பீப்புள்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கும் இது வந்து பொறுப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதர்வைஸ் இது வந்து சால்வ் ஆகிற மாதிரி இல்லை. சரியா? ஹேக்கான ஃபண்டெல்லாம் மற்ற பெரிய எக்ஸ்சேஞ்சஸ், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நடந்துன்னா எப்படினாலும் வந்து ஃபண்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களாம் அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருப்பாங்க, மேனேஜ் பண்ணிப்பாங்க. இதுவும் இவங்க எக்ஸ்சேஞ்சஸும் பெரிய அளவு சம்பாதிச்சிருப்பாங்க. இந்தியாவில் உள்ள எக்ஸ்சேஞ்சஸ்லேயே இந்த எக்ஸ்சேஞ்சு தான் டாப் எக்ஸ்சேஞ்ச். ஒவ்வொரு புல் மார்க்கெட் டைம்லேயும் நல்லா வந்து சம்பாதிப்பாங்க. அதை தாண்டியும் இந்த எக்ஸ்சேஞ்சஸாக ஒரு சில மேனிப்புலேஷன் இந்த மாதிரிலாம் நடந்துலாம் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. USDT ப்ரைஸ்லாம் வந்து 60 ரூபா, 65 ரூபா இந்த மாதிரிலாம் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் டவுன் பண்ணி, அதே மாதிரி காயின் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலே எனக்கு வந்து பெரிய உடன்பாடு முன்னாடியே கிடையாது. நம்மளும் வந்து ஒரு சில வீடியோஸில் அதே மாதிரி போஸ்ட்லலாம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நார்த் இந்தியா சைடில் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த எக்ஸ்சேஞ்ச், அதேமாதிரி பெரிய கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த எக்ஸ்சேஞ்ச் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து இருந்திருக்கக்கூடாது. ஃபண்டை வந்து டிவைட் பண்ணி நிறைய வேலெட்டில் வந்து வச்சுருந்துருக்கணும். அதுவும் முக்கியமாக யூசர்ஸ் ஃபண்டை ஒரே வேலெட்டில் வச்சுருக்கிறதுலாம் வந்து என்ன சொல்ல, சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து இருந்திருக்கக்கூடாது. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து பேலன்ஸ் ஃபண்டு கிடைக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். இவங்க வந்து அந்த 55% ஃபண்டையே 1 மந்தாக வந்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் ஹேக் ஆகாத ஃபண்டையே. ஸோ அதுவே வந்து அதுவே வந்து இப்போ பீப்புள்ஸ் மைண்ட் செட் எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னா, ஹேக் ஆகாத ஃபண்டையாக தந்துருங்க, அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து தூண்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உண்மை என்னென்னா, 100% ஃபண்டும் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அது வந்து அவங்களோட முழு பொறுப்பு. ஏன்னா செல்ஃப் கஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அதாவது கிரிப்டோ விட்ரால் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணலைன்னா கட்டாயம் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எக்ஸ்சேஞ்சஸ் தான் வந்து ஃபண்டு லாஸ் ஆனால் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு தகுந்த இன்சூரன்ஸ்லாம் வந்து வச்சுருக்கணும். ரீசெண்டாக நம்ம ஜியோடஸ் எக்ஸ்சேஞ்ச் CEO வந்து ஒரு இன்டர்வியூ நம்ம
கிரிப்டோ நாலேஜ் தமிழ் அஜித் ப்ரோ யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார், நாங்கள் வந்து பிட்கோ இந்த வேலெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் $250 மில்லியன் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. ஸோ இதில் எதுவும் பிரச்சனை வந்துன்னா நாங்கள் இன்சூரன்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் மஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருந்துருக்கணும். இவங்க வந்து எதுவுமே வந்து அதை பற்றி இப்போ வரைக்கும் பேசலை. ஸோ கண்டிப்பாக வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படின்னா அந்த 45% ஆஃப் ஹேக்கிங் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் உடனே கிடைக்காது. மேபி லேட் ஆகலாம், சில மாதங்கள் வருடங்கள் கூட ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா. சரியா? ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து FIQல ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ அதை இன்றைக்கி வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மூவ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி QCoin எக்ஸ்சேஞ்ச், அதேமாதிரி பைனான்ஸ், ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ். குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவுக்குள்ளே வர்றது நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரில் வந்து கிரிப்டோ ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து TDSலாம் வந்து பிடிச்சி அந்த மாதிரி தான் வந்து மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் வந்து ஃபண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து மணி லாண்ட்ரிங் இந்த விஷயத்துலலாம் வந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும். எல்லா டேட்டாவும் வந்து ட்ராக் ஆகிடும். சரியா? ஸோ இதில் உள்ள நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து டேக்ஸ் இஷ்யூ இருக்கிறது. லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். நான் இந்தியன் மார்க்கெட்லாம் வந்து தைரியமாக பண்ணுறது, பெரிய பெரிய ஃபண்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னவாக இருந்துன்னா, லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். நம்ம ஏதோ ஒரு தவறுதலாக பணத்தை வந்து மார்க்கெட்டில் விட்டுட்டோம், லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த 8 வருஷத்தில் என்றைக்காவது நம்ம ப்ராஃபிட் எடுக்கும்போது அதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரிப்டோவில் அந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ ஃப்ளாட்டாக 30% கொடுக்கணும், எதுவுமே மைனஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்குலாம் வந்து சம் லேக்ஸ் வந்து டேக்ஸ் மட்டுமே இந்த இயர்ஸ் வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு லீகலாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ பைனான்ஸ் வந்து உள்ள என்ட்ராயிருக்கிறது பெரும்பாலும் வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து இனி பைனான்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். சின்ன அமௌண்ட்னா பே பண்ணாண்டா, நான் 10,000 20,000 தான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு டேக்ஸ் போர்ட்டலில் பார்த்தேன் மினிமம் 10,000 வரை பே பண்ணாண்டான்னு. ஸோ அதுவும் எனக்கு ஷுர் நாட் ஷுர். இருந்தாலும் சின்ன அமௌண்ட்னாலும் இங்கே வந்து TDS டிடக்ட் ஆகிட்டனாலே டேக்ஸ் வந்து வரும். இந்த இயரே நிறைய பேருக்கு வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களாம் நிறைய பேர் வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிரிப்டோவை கன்வெர்ட் பண்ணி INR-ஆக எடுத்துக்கிட்டு கிரிப்டோ டேக்ஸு பே பண்ணலை. ஸோ அந்த மாதிரிலாம் தப்பிக்க முடியாது. நீங்கள் இங்கே பண்ணுற எல்லா டேட்டாவும் பேன் கார்டில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவில் ஐ மீன் FIQல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஈச் அண்ட் எவரி டிரான்சாக்ஷன் ஷுட் பி ரெக்கார்டட். சரியா? ஸோ அதனால் ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் உங்கள் பேன் கார்டு டேக்ஸ் போர்ட்டலில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து எதுவும் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் பே பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸஸ் வரும். சரி, ஓகே, இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ். இனி ஃப்யூச்சரில் வந்து கரண்டாக இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸு கொஞ்சம் அடி வாங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பைனான்ஸ், QCoin இந்த மாதிரி டாப் எக்ஸ்சேஞ்சஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஹியூஜ் வால்யூம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட்டுலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபீஸ் வந்து லோ. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இனி யூஸ் பண்ணுவாங்களான்னு கொஞ்சம் சந்தேகம் தான். இப்போ இருக்கிற ஒரே நெகட்டிவ் பாயிண்ட் டைரக்ட் பேங்க் டெபாசிட் வந்து இல்லைன்னு தான் இப்போ வரையும் கொண்டு வரல. மேபி அதுவும் வந்து ஃப்யூச்சரில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு அப்படின்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் ஒன்ஸ் அகெயின் வந்து லிக்விடிட்டிலாம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வால்யூம்லாம் டவுன் ஆகி கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் அப்டேட் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டில் வந்து ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணிக்கிட்டு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ லோயர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்த வந்து கட் பண்ணி டவுன் ஆகிருக்கு, அடுத்தும் கட் பண்ணி டவுன் ஆகிருக்கு. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. நமக்கு வந்து ஒன்ஸ் வந்து இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி போனால் தான் அடுத்த ரவுண்ட் வந்து அப்சைடு மூமெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல்ட் சீசன் எப்போ வரும், ஆல்ட் காயின்ஸ்லாம் எப்போ ஆகும்னா யூஸ்வலாக இந்த ஹால்விங் டைம்லேருந்து இந்த ஒரு இயர் எண்டு வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா டவுன் தான் ஆகும். ஐ மீன் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் டவுன் தான் ஆகும். பயங்கரமாக கிராஷ் கூட ஆகி நல்லா அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ டவுன் ஆனதே நல்லா டவுன் தான். இதை தாண்டியும் கூட 1-2 முறை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா US எலெக்ஷன் வரைக்கும் கூட டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மந்த் அண்ட் செப்டம்பர் மந்த்.
இந்த டைம்லாம் வந்து பிட்காயின் விழும், ஆல்ட் காயின்லாம் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம முன்னாடியே வந்து நம்ம அந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வீடியோ போடும்போது நான் சொல்லியிருப்பேன், ஃபண்டை வந்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இயர் எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபண்டை அவரேஜ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணோம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா கீழே விழ தான் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி யாராலையும் எக்ஸாக்டாக என்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை அந்த ஆல்ட் காயின்ஸ் வந்து அப்பாக போகுதுன்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நல்ல ஆல்ட் காயின்ஸை மட்டும் 2-3 கேட்டகரியாக பிரித்து நம்ம வந்து ஃபண்டை கரெக்டாக பிரித்து டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சைலண்டாக இன்னும் ஒரு 6 மந்த் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எப்படியும் இந்த இயர் ரெண்டுலேருந்தே அடுத்த வருஷம்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, இன்னும் ஒரு 1 இயர் வந்து பொறுமையாக வந்து இருங்க, டீசெண்டாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். வந்து ஆல்மோஸ்ட் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 or 2 டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது கடந்த இந்த டைம் டம்ப் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இனி அகெயின் திரும்ப டம்ப் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு டைட்டாக மார்க்கெட்டை வந்து திரும்ப போய் பார்க்காதீங்க போர்ட்ஃபோலியோலாம். ஏன்னா போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கி ஏறுதோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து நல்லா போகும். ஸோ அதனால் காயின் சூஸ் பண்ணுறது மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. 10 காயின் சூஸ் பண்ணுறீங்கன்னா 8 காயின் தான் சக்ஸஸ் ஆகும். 1-2 காயின் ஃபுல்லாக டம்ப் அடித்து லாஸ் ஆகிறது வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் பிளான் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயம். எப்போ இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், அதே மாதிரி எப்படி அவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ட்ரேடர்ஸுக்கும் ஒவ்வொரு கிரிப்டோவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கட்டாயம் தெரியணும். யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே காயினில் வந்து மீம் காயின்ஸில் இந்த மாதிரிலாம் கொண்டு பெரிய ஃபண்டெல்லாம் வந்து போட்டுறாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக கிரிப்டோவை பார்த்திங்கன்னா ஒரு சில காயின்ஸ் நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும், ஒரு சில காயின்ஸை டோட்டலாக ரக்புல் ஆகி டோட்டலாக காணாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1-2 ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சொதப்ப தான் செய்யும். இருந்தாலும் ஓவரால் வந்து நம்ம புல் மார்க்கெட் வரும்போது மற்ற காயின்ஸில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அதை வந்து 1-2 காயின்ஸ் சொதப்பிருந்தாலும் அது பிரச்சனை இல்லாமல் டீசன்ட் ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு ப்ராப்பராக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வேறு எதுவும் காயின்ஸ் அப்டேட்டு புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அப்டேட்லாம் எதுவும் தேவை அப்படின்னா கமெண்ட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆர் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.